தமிழகத்திலிருந்து இந்த வருடம் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஹஜ் செல்வோருக்கான பயிற்சி முகாம் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி குழு ஒருங்கிணைப்பு சார்பில் நடைபெற்று வருகிறது. இதில் ஹஜ் கமிட்டி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் மற்றும் மொஷின் சாஹிப், ராஜா முகமது, சம்சுதீன், மாமன்ற உறுப்பினர் ஃபயாஸ் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத், கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு கூடுதலாக 1000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இவ்வாண்டு இத்தனை ஆண்டுகளை விட கூடுதலாக 5600க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்ய இருக்கின்றார்கள். இந்த வருடம்தான் கூடுதலாக அதிகபட்சமாக 5600க்கும் மேற்பட்டவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். ஹஜ்ஜி செல்ல இருக்கின்ற அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அவர்களுடைய ஹஜ்ஜி கிரியையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான பயிற்சி முகாம்களை தமிழ்நாடு ஹஜ்ஜி கமிட்டி ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடக்கமாகத்தான் இன்றைய தினம் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்த பழைய சீவரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மைக்கேல். இவர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரகடம் பகுதியில் இயங்கி வரும் டாராஸ் லாரி தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் மைக்கேல் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம்போல் தொழிற்சாலைக்கு சென்றுள்ளார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோவில் சாலையில் தொழிற்சாலை அருகில் சாலையின் வளைவில் திரும்பும்போது சிங்கப்பெருமாள் கோவில் நோக்கி சென்ற தனியார் தொழிற்சாலை பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மைக்கேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஒரகடம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகாவிற்குட்பட்ட படியூர் கிராமத்தில் 28 குடும்பத்தினர் 2.4 சென்ட் இடத்தை வீட்டுடன் கூடிய மனைகளாக வாங்கி வசித்து வருகின்றனர். கடந்த 4 வருடங்களாக ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தவணை தொகை செலுத்தி வரும் நிலையில் தற்போது வரை எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தராததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து உடனடியாக தங்கள் இடத்தை கரையம் செய்து தருவதோடு அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். காவேரி கூக்குரல் இயக்கத்தின் விடாமுயற்சியால் ஏப்ரல் 2022 முதல் மார்ச் 2023 வரையிலான கடந்த நிதியாண்டில் 48,748 விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 28,000 ஏக்கர் பரப்பளவில் 1,12,47,630 மரக்கன்றுகளை தங்கள் நிலங்களில் நட்டுள்ளனர். இந்நிலையில் உலக பூமி தினத்தையொட்டி இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. அப்போது பேசிய இவ்வியக்கத்தின் மாநில கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன், தமிழகத்தின் பசுமை பரப்பை அதிகரித்தல், நதிகளுக்கு புத்துயிர் அளித்தல், விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் போன்ற நோக்கங்களுக்காக காவிரி கூக்குரல் இயக்கம் மரம் சார்ந்த விவசாய முறையை விவசாயிகளிடம் ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பெருவளநல்லூர் ஊராட்சியில் உள்ள கொற்றாங்குளம் தெருவைச் சேர்ந்தவர் மருதை முத்து. ஆடு மாடுகளை வளர்த்துக் கொண்டு பிழப்பை நடத்தி வரும் இவர் தனக்கு சொந்தமான ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள ஏரி தண்ணீரில் இறங்கி ஏரியை மருதை முத்து கடக்க முயன்றுள்ளார். ஏரியில் ஆங்காங்கே அதிகமான பள்ளம் தோண்டி மண் அள்ளியதால் ஆழம் தெரியாமல் பள்ளத்தில் இறங்கி நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார். இதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் லால்குடி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீரில் மூழ்கி மாயமான முதியவர் மருதை முத்துவை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்டனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த லால்குடி போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலால் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனைப்படி நலத்திட்டங்கள் இல்லாத பொதுமக்களின் தவிர்க்க முடியாத முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றிட மனுக்கள் பெறும் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளிக்கு செல்ல பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் பெறுவது, குடும்ப அட்டை பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் பொதுமக்கள் செலுத்தினர்.
கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட பெண்கள் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் கடலூர் ஆல்பேட்டை பகுதியில் சுமதி என்பவரும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து கடந்த 8 ஆண்டுகளாக தீபாவளி பண்டு மற்றும் ஏல சீட்டு நடத்தி வருவதாகவும், இந்த ஆண்டு ஏல சீட்டு மற்றும் தீபாவளி பண்டு நடத்தி அந்த தொகையை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும், கடந்த ஜனவரி மாதம் முதல் சுமதி மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் தலைமறைவாகிவிட்டதாகவும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தாங்கள் கட்டிய பணத்தை மீட்டு தர கோரியும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்தனர். என் பேர் ராஜேஸ்வரிமா. நான் கடலூர்ல செம்மண்டலத்துல இருக்கேன். இந்த சுமதி இருக்காங்க மஞ்சக்குப்பத்துல, சுமதி, சந்தியா, சுகனு, செல்வம், அவங்க மருமகன் செல்வ கணபதி, எல்லாரும் சீட்டு போட்டோம், ஃபண்டு கொடுத்தோம், ஃபண்டு கட்டினாங்க. எல்லா பணமும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க. தயவு செய்து எங்க பணத்துங்களை கொஞ்சம் திருப்பி, நான் மட்டும் கிடையாது, எத்தையும். உலக பூமி தினத்தை ஒட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக தென்காசி மாவட்டம் வீராணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. தென்காசி மாவட்ட சுகாதார அலுவலர் கோவிந்தன் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இந்த நிகழ்வில் நெட்டூர் வட்டார மருத்துவர் ஆறுமுகம், மாவட்ட தொற்றுநோய் அலுவலர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக காளையார் கோவில் அண்ணாநகர் பகுதியில் சேர்ந்த முருகன் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற 6ஆம் வகுப்பு சிறுமிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி சிறுமிகளின் உறவினர்கள் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் அவரை சிவகங்கை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த வழக்கு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரத்ராஜ் 6 குழந்தைகளின் மீது பாலியல் குற்றம் புரிந்த முருகன் என்பவருக்கு 2 ஆயுள் தண்டனையும் 47 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அபராதமாக ரூபாய் விதித்து தீர்ப்பளித்தார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு நீர், மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நுங்கு உள்ளிட்ட பொருட்களை 25 நாட்களாக கூல் ஃபிரண்ட்ஸ் நண்பர்கள் மனித நேயத்துடன் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கூல் ஃபிரண்ட்ஸ் நண்பர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.